ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். 1 சாமுவேல் 30 1 முதல் 9. தியான வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஜெபத்திற்கு நன்றியும் கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து செபியுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டிய கிருபையை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எந்த தடையுமின்றி இந்த செய்திகள் வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாலிக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க, இந்த ஊழியத்திற்காக எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் திறப்பின் வாயிலே நிற்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் தம்முடைய வலிமை அல்லது பலத்தை உலகிற்கு பல விதங்களில் காண்பித்து தங்களை மூல கர்த்தாவாக கொள்ளுகின்றனர். என்னால் தான் எல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி நானே மையப்பொருள் என்பதாக தங்களை முதன்மைப்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். தங்களுடைய வலிமையையும் ஆழ்த்தத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற மக்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான வலிமை ஆழ்த்தத்துவமும் ஒரு நாளிலே மறைந்து போகும். கடந்து செல்லாத நம்மோடு தாபரித்து இருப்பது தேவன் அருளுகின்ற பலனாகும். தமக்கு பயந்து அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அருளுகிறார். ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஒரு பெண்மணி தன்னுடைய பலவீனத்தில் மருத்துவர் சொன்ன காரியத்தால் அதிகமாய் கலங்கி சோர்வடைந்திருந்தார்கள். அவர்களுடைய ஒரு கால் நீக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அவள் உயிர் வாழ முடியும் என மருத்துவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். கலங்கி தவித்து போயிருந்த அவரிடத்திலே போதகர் வந்தார். அவளுக்கு பரிசுத்த வேத வசனத்திலிருந்து வாசித்து கர்த்தரின் அன்பையும் அவருடைய வல்லமையையும் எடுத்து கூறி பலப்படுத்தி, கர்த்தருடைய பலன் அந்த அம்மாவை தாங்கும்படியாக, அவருடைய பலவீனத்திலே பலப்படுத்தும்படியாக இருவரும் ஜெபித்தார்கள். அந்த சகோதரி கர்த்தருடைய வல்லமையை பெற்றார்கள். மன அமைதியுடனும் பயமற்றவளாகவும் அறுவை சிகிச்சைக்கு சென்றார்கள். அறுவை சிகிச்சை முடிந்து மகிழ்ச்சியோடும் சுகத்தோடும் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவளாய் வந்தாள். என அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் கொடுக்கும் வல்லமை மன போராட்டத்தையும் பயத்தையும் அப்புறப்படுத்தி விடுகிறது. நம்முடைய வழிகள், நம்முடைய எதிர்காலங்கள் கோணலாய் கரடுமுரடாய் மேடு பள்ளமாய் இருப்பதாக கருதி பலவீனப்படுகிறோம். அநேக வேளைகளில் அந்த பலவீனத்தை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனை நம்முடைய அரணாக கொள்ளுகின்ற பொழுது அவர் நமது வழியை செவ்வைப்படுத்துகிறார் என்பதாக சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். தேவன் என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறார். என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவராக மாத்திரமல்ல, வழியை செவ்வைப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம், முட்களின் பாதையாக இருக்கலாம், நடக்கக்கூடாத பாதைகளாக இருக்கலாம். அந்த வழியிலே நான் நடந்து செல்லும்படியாக என் ஆண்டவர் அந்த பாதையை செவ்வை பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, பாதையிலே ஏற்படக்கூடிய ஒருவேளை பலவிதமான தீங்கான காரியங்கள், விஷப்பூச்சிகளுடைய காரியங்கள், ஒருவேளை எதிரிகளுடைய தாக்குதல்கள், இவைகளிலிருந்து என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் வழிகளை செவ்வைப்படுத்தி உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார், உன்னோடு பிரயாணமாக இருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ பயணிக்கின்ற பாதையிலே காணப்படுகின்ற பலவீனங்கள், கரடுகள், முரடுகள், விஷப்பூச்சிகளுடைய தாக்கங்கள், சத்துருக்களுடைய தாக்கங்கள், இவைகளிலிருந்து உன்னை பாதுகாக்கின்ற பலத்த அரணாக அவர் இருக்கிறார். அவர் உன்னுடைய கேடகமாக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. மனிதர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய முயற்சிகளால், மாம்சமாகிய மனிதர்களால் சோர்விலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் விடுபட முயற்சி செய்கிறோம்.
நம்முடைய இருதயம் துவண்டு பலவீனம்தான் அதிகரிக்க செய்கிறது. ஆனால் பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று அவரை அண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். அவர் நமது கண்மலையாய் இருக்கின்ற பொழுது நமக்கு பாதுகாவலும் ஆசீர்வாதமும் உண்டு. தாவீதும் அவனுடைய வீரர்களும் தங்களது படையெடுப்பை முடித்து நாட்டிற்கு திரும்பும்போதுதான் அமலேக்கியர்கள் வந்து தங்களுடைய வீடுகளை தீயிட்டு கொளுத்தி தங்களுடைய பெண்களையும் குமாரத்திகளையும் குடும்பத்தையும் சிறைப்பிடித்து சென்றிருப்பதை அறிந்தார்கள். இதை பார்த்தவுடன் அவர்கள் யாவரும் துக்கமடைந்தார்கள். தங்களிலே பலனில்லாது போகும் மட்டும் அழுதார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. துக்கம் விரைவில் எரிச்சலையும் கோபத்தையும் அளித்தது. தாவீதின் மனிதர்கள் தாவீதை குற்றப்படுத்தினார்கள். குற்றப்படுத்தியதோடு நின்று விடாது தாவீதை கொல்லும்படியாய் அவன் மேல் கற்களை வீசும்படியாக கற்களை எறிந்து கொல்ல வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். பலனற்ற வேளையிலே துக்கம் ஆட்கொண்ட இந்த தருணத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்ட துக்கத்தை காட்டிலும் தன்னுடைய மனிதர்களே தன்னை கல்லெறிய துணிகின்ற இந்த சூழ்நிலையிலே சோர்ந்து போன தாவீது, பலவீனமடைந்த தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய பலனாக அந்த வேளையிலே ஆட்கொண்டான். அவரை தன்னுடைய பலனாக கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய பொருள் என்ன? என்னை சந்திக்கின்ற சூழ்நிலைகள் விபரீதமானதாக இருக்கலாம். என்னை திடனற்று போக செய்யக்கூடிய ஒரு வேலையாக காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை விபரீதமாக இருந்தாலும் தன்னை பலனிழக்க செய்கின்ற அந்த வேளையிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை எவ்விதமாக எனக்கு விரோதமாக இருந்தாலும் விபரீதமாக மாறினாலும் திடனற்று போகச் செய்யும் வேளையிலே கர்த்தரிடமாய் திரும்பி ஜெபித்து கடந்த காலத்திலே கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து வரும் நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவரிடமிருந்து பலத்தை பெற்று தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தவிர்க்க முடியாத, உன்னால் தாங்கக்கூடாத சூழ்நிலை உன்னை சந்தித்து உன்னை திடனற்றவனாய் பலனற்றவனாய் போகச் செய்கிறதோ, சூழ்நிலைகளை பார்க்காதே. உன்னை நெருக்குகின்ற பலவீனங்களை பார்க்காதே. உன்னை மனமடிய செய்யக்கூடிய வார்த்தைகளை பார்க்காதே. உனக்கு விரோதமாய் எய்யப்படுகிற சொல்ல ஆயுதங்களை நீ பார்க்காதே. தேவனை நோக்கிப்பார். தேவனுக்குள்ளாக உன்னை திடப்படுத்து. சுற்றுச்சூழலை அல்ல, உன்னை நெருங்கி இருக்கிற மக்கள் கூட்டங்களை அல்ல, உன்னிடத்திலே நன்மையை பெற்று இந்த நாளிலே உனக்கு எதிராக விரல் நீட்டி உனக்கு எதிராக தீய காரியங்களை செய்ய சதி ஆலோசனை செய்கிற மக்களை அல்ல, இவை எல்லாவற்றை தாண்டி உன்னோடு பயணிக்கிற உன் ஆண்டவரை பார். உன்னுடைய பலனாக இருக்கிற அவரை பார். அவருடைய பலத்தை பெற்று உன்னை நீ திடப்படுத்திக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை உன்னை திடனற்று போகச் செய்கிறதாக இருக்கலாம். கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள். கர்த்தரின் கடந்த கால இரக்கங்களை நினைவுகூர். உன் வாழ்க்கையிலே எத்தனை விதமான பாதைகளை நீ கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார், அதை நினைத்துப்பார். அவருடைய இரக்கங்களை நினைத்துப்பார். அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உன் மனதிற்கு கொண்டு வா. ஜெபத்தின் மூலமாய் அவரை நோக்கிப்பார். அவரே உன் பலத்தின் ஊற்றாயிருப்பார். அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவான். பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவான். இப்படிப்பட்ட பாக்கியவான் பாக்கியவாட்டி நீயாக இருக்கலாமே. கர்த்தரின் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவரை உறுதியாய் பற்றி கொள்வாயா? அவரையே நோக்கி பார்ப்பாயா? செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக செயல்படுவதைப் போல காணப்பட்டாலும் உமக்குள்ளாக நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொள்ள கடந்த நாட்களிலே வெற்றியாய் எங்களை நடத்தி வந்த எங்கள் தேவனுடைய வல்லமையான ஆற்றலை நாங்கள் மனதில் கொண்டு அந்த தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு
ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற, எங்களை நெருக்குகிற, எங்களை தளர்வடைய செய்கிற, சோர்வடைய செய்கிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வெற்றியின் மேல் வெற்றி அடைய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.